சென்னை அடுத்த திருமுல்லை வாயிலில் தனியார் பள்ளியில் பயங்கர தீ விபத்து. ரசாயன குடோனில் பற்றிய தீ பள்ளியிலும் பரவிய நிலையில் மாணவர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றம். டெல்லியின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் பாஜகவின் ரேகா குப்தா. सच्ची श्रद्धा मैं रेखा गुप्ता ईश्वर की शपथ लेती हूं कि मैं मुख्यमंत्री के रूप में अपने ராம்லீலா மைதானத்தில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி, கூட்டணி கட்சி முதலமைச்சர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்பு. அரவிந்த் கெஜ்ரிவாலை தோற்கடித்த பர்வேஷ் வர்மா அமைச்சராக பதவியேற்றார். मैं परवेज साहिब सिंह ईश्वर की शपथ लेता हूं कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा. மேலும் 5 பேருக்கு அமைச்சர்களாக பதவி பிரமாணம் செய்து வைத்தார் துணைநிலை ஆளுநர். $2152 கோடி கல்வி நிதியை விடுவிக்க பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். இருமொழிக் கொள்கையை பின்பற்றுவதில் தமிழ்நாடு உறுதியாக இருப்பதாகவும் கடிதத்தில் திட்டவட்டம். அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக மனு அளிக்கவோ வழக்கு தொடுக்கவோ சூரியமூர்த்திக்கு உரிமை இல்லை. தேர்தல் ஆணையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் EPS புதிய மனு. அண்ணாமலைக்கு துணிச்சல் இருந்தால் அண்ணா சாலைக்கு வர வேண்டும். ஒரு பெரிய வர சொல்லுங்க, வீட்டுக்கு தான் இருப்பேன். நிகழ்ச்சி இருக்கு, சாயங்காலம் இளைஞர் நிகழ்ச்சி இருக்கு. முடிஞ்சா ஏற்கனவே அறிவாலயத்து பக்கம் ஏதோ பண்ணுவேன்னாரு. முடிஞ்சா அண்ணா சாலை பக்கம் வர சொல்லுங்க, தைரியம் தான். அண்ணா அறிவாலயத்தில் ஒவ்வொரு செங்கல்லையும் எடுக்காமல் விடமாட்டேன் என்ற அண்ணாமலைக்கு உதயநிதி சவால். மத்திய அரசின் அனுமதியுடன் தான் தாவேக தலைவர் விஜய் CBSE பள்ளி நடத்துகிறார். அண்ணாமலையின் குற்றச்சாட்டுக்கு உதயநிதி பதில். தனியார் பள்ளியில சட்ட விரோதமா நடத்திட்டு இருக்காங்க. ஒன்றிய அரசிட்ட அனுமதி வாங்கி அதான் நடத்திட்டு இருக்காங்க. அதையும் இதை கம்பேர் பண்ணாதீங்க. தனியார் பள்ளியில சட்ட விரோதமா நடத்திட்டு இருக்காங்க. ஒன்றிய அரசிட்ட அனுமதி வாங்கி அதான் நடத்திட்டு இருக்காங்க. அதையும் இதை கம்பேர் பண்ணாதீங்க. வாரணாசியில் தவித்த தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி வீரர்கள் பெங்களூரு வழியாக விமானத்தில் சென்னை திரும்புகின்றனர். நியூஸ் 8 தமிழ்நாடு செய்தி எதிரொலியாக தமிழ்நாடு அரசு நடவடிக்கை. அன்புமணி தலைமையில் பாமக, தமாக உள்ளிட்ட கட்சிகள் சென்னையில் ஆர்ப்பாட்டம். சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழ்நாடு அரசே நடத்த கோரிக்கை. கச்சத்தீவு அந்தோனியார் கோயில் திருவிழாவுக்கு ஃபைபர் படகில் மீனவர்கள் செல்ல அனுமதி மறுப்பு. நாட்டுப்படகு மற்றும் மாநில அரசு ஏற்பாடு செய்யும் விசைப்படகில் செல்லலாம் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் அருகே அனுமதி பெறாமல் நடைபெற்ற சூர்யா படத்திற்கான படப்பிடிப்பு. நள்ளிரவில் தடுத்து நிறுத்திய காவலர்கள். கும்பகோணம் மீன் அங்காடியில் 150 கிலோ கெட்டுப்போன மீன்கள் அழிப்பு. பினாயில் ஊற்றி அழித்த உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள். விக்கிரவாண்டி அருகே பனைமரத்தில் கள் பானைகள் உடைப்பு. வெளியாட்களை வைத்து காவல்துறை உடைத்ததாக கூறி பனையேறிகள் போராட்டம். அமெரிக்கா யுக்ரைன் இடையிலான உறவில் விரிசல். யுக்ரைன் அதிபர் இல்லாமலேயே ரஷ்யாவுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவோம் என ட்ரம்ப் உறுதி. தங்கம் விலை புதிய உச்சமாக ஒரு சவரன் 64,560 விலை உயர்வு. ஒரே நாளில் ₹280 அதிகரிப்பு. கர்ப்பிணிக்கும் பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கும் கூட இரக்கம் காட்டாமல் ஊரை விட்டே ஒதுக்கி வைத்து கொடுமைப்படுத்துவதாக தென்காசி ஆட்சியர் அலுவலகம் முன்பு முதியவர்கள் குழந்தைகளுடன் 8 குடும்பங்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டன. இது தொடர்பான பின்னணி என்ன என்பதை இந்த தொகுப்பில் தெரிந்து கொள்ளலாம்.
1990களுக்கு பின்னால் சென்றுவிட்டமோ என்ற எண்ணத்தை ஏற்படுத்தியுள்ளது தென்காசி மாவட்டத்தில் 8 குடும்பங்களுக்கு ஊர் நாட்டாமை வழங்கிய தீர்ப்பு. அந்த மாவட்டத்தில் உள்ள சாம்பவர் வடகரை கிராமத்தில் 2000த்திற்கு மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இதில் பெரும்பாலானவர்கள் குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. இதில் மருத்துவர் ஒருவரின் மகள் வேறு ஒரு சமூகத்தைச் சேர்ந்தவரை திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதனால் மருத்துவரின் குடும்பத்தை அந்த ஊர் நாட்டாமை ஊரை விட்டு விலக்கி வைத்து 50,000 ரூபாய் அபராதம் விதித்ததாக சொல்லப்படுகிறது. அந்த குடும்பத்துடன் ஊரில் உள்ள யாரும் பேசவோ பழகவோ கூடாது என்றும், மீறினால் 15,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் அறிவித்திருந்ததாக சொல்லப்படுகிறது. நாட்டாமையின் உத்தரவை மீறி மருத்துவரின் குடும்பத்துடன் பேசியதாலும் உறவு வைத்துக் கொண்டதாலும் மேலும் 7 குடும்பங்களை ஊரை விட்டு நாட்டாமை ஒதுக்கி வைத்து விட்டதாக கூறப்படுகிறது. 2.25 லட்சம் ரூபாய் அவதாரம் கொடுத்தால்தான் உங்களை ஊரில் சேர்க்க முடியும் அப்படின்னு இருக்காங்க. ஊர் விளக்கம் பண்ண அவரோட சேர்ந்து 2 பேர் டீ குடிக்க போயிருக்காங்க. அந்த டீ குடிக்க போனவங்களுக்கு தலா 20,000 அவதாரம் போட்டிருக்காங்க. அப்படி ஒதுக்கி வைக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கடைகளில் யாரும் பொருட்கள் கூட விற்பனை செய்ய மறுப்பதாக கூறப்படுகிறது. டியூசன் எடுத்தவர்கள் நாட்டாமை உத்தரவால் தங்கள் குழந்தைகளை திருப்பி அனுப்பிவிட்டதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். பிரசவ வலியில் துடித்த போது கூட யாரும் உதவிக்கு வரவில்லை என்பது கொடுமையிலும் பெரும் கொடுமையாக கூறுகிறார் பாதிக்கப்பட்ட பெண். ஊரில் எந்த நல்லது கிட்டத்துக்கு சேர விட மாட்டேங்காங்க, எந்த ஒரு தொழிலும் செய்ய விட மாட்டேங்காங்க, ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. படாத ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. இந்த பிள்ளைக்கு டெலிவரிக்கு நாங்கள் ஆட்டோவில் ஊரில் கூப்பிடுவோம், வரமாட்டேன் அப்படின்ட்டாங்க. பிறகு நான் எங்கள் அம்மாட்ட கேட்க ஸ்கூட்டிலேயாச்சும் போயிடுவோமா, பெயின் தாங்க முடியல மாதிரி எங்கள் மட்டும் அழுதுருக்கேன். அப்புறம் அதுக்கடுத்து வெளியூர்லேருந்து ஆட்டோ வர வச்சு தான் டெலிவரிக்கே போகணும். அந்த கூட டெலிவரி கூட யாரும் போகக்கூடாது, ஆட்டோ எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி. இந்த தண்டனையால் இடத்தை விற்றுவிட்டு வேறு இடத்திற்கு செல்லலாம் என்றால் வாங்க வருவோரையும் தடுத்து விடுவதாக புகார் கூறியுள்ளனர். இது குறித்து தென்காசி ஆட்சியரிடம் புகார் கூறியும் எந்த நடவடிக்கையும் இல்லை என அந்த 8 குடும்பத்தினரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பீஸ் கமிட்டியில் பேசப்பட்டுச்சு. நாங்கள் வியாழக்கிழமைக்கு, அதாவது 13ஆம் தேதி எங்கள் ஊர் கூட்டத்தில் பேசி முடிவெடுத்துட்டு வரோம்னு சொன்னாங்க. ஆனால் முடிவெடுத்துட்டு அவங்க வந்துட்டாங்க, நாங்களும் வந்துட்டோம். அரசு அதிகாரிகள் யாரும் 14ஆம் தேதி வரல. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களையும் அவர்களுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரையும் போலீசார் கைது செய்தனர். நீதிமன்றங்கள் இருப்பதை மறந்துவிட்டு இதுபோன்று ஊர் கட்டுப்பாடு என்ற பெயரில் பெண்களையும் குழந்தைகளையும் கூட துன்புறுத்துவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதே போராட்டத்தில் பங்கேற்றவர்களின் கோரிக்கை. நாட்டாமை தீர்ப்பு மாறுமா அல்லது மாற்றப்படுமா என 8 குடும்பங்களும் காத்திருக்கின்றன. அமெரிக்க அதிபராக அண்மையில் பதவியேற்ற டொனால்ட் ட்ரம்ப் அந்நாட்டில் சட்டவிரோதமாக குடியேறிய அனைவரையும் வெளியேற்ற உத்தரவிட்டார். முறையான ஆவணங்கள் இல்லாத 15 லட்சம் பேர் அடங்கிய பட்டியல் முதற்கட்டமாக தயாரிக்கப்பட்டுள்ளது. இதில் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்கள் 332 பேர் அடையாளம் காணப்பட்டு ராணுவ விமானங்களில் அனுப்பி வைக்கப்பட்டனர். ஆனால் அவர்கள் நடத்தப்பட்ட விதம் இந்தியர்களை கொதிப்படையச் செய்தது. எந்தவித முறையான இருக்கை வசதியும் இல்லாத C-17 ரக ராணுவ விமானத்தில் கை கால்களில் விலங்கிடப்பட்ட நிலையில் மிருகங்களைப் போல அவர்கள் உட்கார வைக்கப்பட்ட புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தின. இந்நிலையில் எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றும் விதமாக அமெரிக்க வெள்ளை மாளிகை வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் சியாட்டிலில் இருந்து கை மற்றும் கால்களில் விலங்கிடப்பட்டபடி மக்களை விமானத்தில் ஏற்றும் காட்சிகள் இடம் பிடித்துள்ளது. சட்டவிரோத ஏலியன் நாடு கடத்தல் என்று பெயரிடப்பட்டு இந்த வீடியோ பகிரப்பட்டுள்ளது. வெள்ளை மாளிகையின் வீடியோவை எக்ஸ் பக்கத்தில் சுட்டிக்காட்டியுள்ள அமெரிக்க அரசு செயல்திறன் துறை தலைவர் எலன் மஸ்க் ஆஹா வாவ் என்று பதிவிட்டுள்ளார். ஏற்கனவே கடந்த 6ஆம் தேதி இந்தியர்களை ராணுவ விமானத்தில் நாடு கடத்தும் வீடியோவை அமெரிக்க அதிகாரிகள் பகிர்ந்திருந்தனர். சட்டவிரோதமாக நுழைந்தால் அகற்றப்படுவீர்கள் என்ற எச்சரிக்கையுடன் அந்த வீடியோ பகிரப்பட்டிருந்தது. இந்நிலையில்
இந்நிலையில் இந்தியர்கள் நடத்தப்பட்ட விதம் குறித்து மத்திய அரசு கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. பிரதமர் மோடியின் அமெரிக்க பயணத்தின் போது ட்ரம்புடன் இந்த பிரச்சினை குறித்து ஆலோசனை நடத்தவில்லையா எனவும் அவர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். அமெரிக்காவுக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவிக்கும் வெனிசுலா, கொலம்பியா போன்ற நாடுகளிடமிருந்து மத்திய அரசு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் நெட்டிசன்கள் பதிவிட்டு வருகின்றனர்.